ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। श्रीहरिं परमानंदं उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। 138 139 சேர்ந்து படிக்கணும், ரெண்டு சேர்ந்து பொருள் பார்க்கணும். காரணம் எதிரேகேன புமாநாதௌ விலோகயேத் அன்வயேன புனஸ்தத்தி கார்யே நித்யம் பிரபஸ்யதி। காரணம் எதிரேகேன புமாநாதௌ விலோகயேத் अन्वयेन पुनस्तत्ति कार्ये नित्यं प्रपश्यति। कार्ये हि कारणं पश्येत् पश्चात् कार्यं विसर्जयेत्। कारणत्वं ततो गच्छेत् अवशिष्टं पवेन्मुनिः। कार्ये हि कारणं पश्येत् पश्चात् कार्यं विसर्जयेत्। कारणत्वं ततो गच्छेत् अवशिष्टं पवेन्मुनिः। अपरोक्ष अनुभूति ஆதிசங்கரர் பகவத்பாதர் அருளியது. இதில் முதல்ல பிரார்த்தனையோட வேதாந்தம் விசாரம் பற்றிய சுருக்கமான கருத்தை முதல்ல பார்த்தோம். தகுதியோடு வேதாந்த விசாரம் பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் பார்க்கும் பொழுது அதில் முதல்ல நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் யார்னா நான் ஆத்மா. அப்போ நான் ஆத்மான்னு சொல்லும்போது ஆத்ம விசாரத்தை விரிவாக பண்ணார். புத்தி சுருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம்லாம் சொல்லி ஆத்மா ஒன்றுதான் நித்தியம் அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டினார் 40 ஸ்லோகம் வரைக்கும். பிறகு 41லேருந்து 89 வரைக்கும் அப்போ இந்த உடல் என்ன, உடல் மனம் என்ன, இந்த உலகம்னா என்னங்கிற கேள்விக்கு இவைகள் இருக்கிறது போல் தெரிகிறதே ஒழிய உண்மையில் இல்லவே இல்லை, மித்தியா அப்படிங்கிற கருத்தை நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி இந்த உலகம் சத்தியமல்ல, இந்த உடல் சத்தியமல்ல, மனம் சத்தியமல்ல, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உண்மையல்ல, வெறும் தோற்றம் அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது. பிறகு ஞானிக்கு வந்தார். ஞானிக்கு சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் வேணா அழிந்து போய்விடும், பிராரப்த கர்மத்தை அவன் அனுபவித்து கொண்டுதானே இருக்கின்றான். அவனுக்கு பிராரப்த கர்மம் இருக்கிறதுனால தானே அந்த சாகிறது வரைக்கும் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பிராரப்த கர்மம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது ஞானிக்கு பிராரப்த கர்மம்
இருக்குன்னு சில இடத்துல சொல்லியிருக்கு வேதத்தில், சில இடத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கு. இது எப்படி குழப்புவது மாதிரி இல்லையான்னு சொன்னால், அஞ்ஞானி ஞானியை பார்க்கும் பொழுது அவருக்கு உடல் ரீதியாக வர்ற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவான் அஞ்ஞானி, அவருக்கு பிராரப்த கர்மம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவான். ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய நோய் நொடி கஷ்டம் மரணம் பிறப்பு இறப்பு எல்லாம் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பிறப்பு இறப்பு மரணமும் வரும், நோய் நொடி எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், அஞ்ஞானியினுடைய பார்வையில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கு, ஞானியினுடைய மனசை பொறுத்தல இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த வெளியே வரக்கூடிய கஷ்டமெல்லாம் கஷ்டமாக இல்லை, அது பிராரப்த கர்ம வசத்தினால வருது, எனக்கு இது பாதிப்பதில்லை. ஒரு பிராரப்த கர்மம் இருக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது பிராரப்த கர்மத்தினுடைய வேலை என்ன? இன்பத்தை கொடுத்து புண்ணியத்தை கழிப்பது, துன்பத்தை கொடுத்து பாவத்தை கழிப்பது. இந்த விஷயானந்தம், விஷய சுகம், விஷய துக்கம் இருக்கே, இந்த இரண்டும் ஞானியை பொறுத்தவரையில் மனதளவில் இல்லை. ஆகவே அந்த பிராரப்த கர்மம் அவனுக்கு வேலை செய்யவில்லை. ஆகவே அவனுக்கு பிராரப்த கர்மமானது இல்லை என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. பிறகு நிதித்தியாசனம். இந்த பிராரப்த கர்மமும் போய் மனம் நிறைவோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் இதுவரை நான் சொன்ன கருத்துக்களை நீ மனதில் பதிய வைக்க வேண்டும் சொல்லி ஒரு சாதனையை சொன்னார். அப்போத்தான் என்ன சொன்னார்னு சொன்னால், 15 சாதனைகளை பதஞ்சலி சொல்லியிருக்கக்கூடிய 15 சாதனைகள் சித்த சுத்திக்காக, சித்த ஏகாக்கிரதைக்காக சொல்லியிருக்கார். அதே சாதனையை ஞானி வேற ரூபத்தில் பண்ணணும்னு சொல்லி அந்த பேர் மட்டும் அதே பேர், சாதனையெல்லாம் வேறன்னு சொல்லி 15 சாதனைகள் சொன்னார். பிறகு கடைசியாக இந்த நிதித்தியாசனத்தை எதுவரை செய்ய வேண்டும் சொன்னால், மனதில் பதிந்து இது நன்கு வேலை செய்யும் வரை இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்தவன், அப்படி செய்துவிட்டால் அவன் அனைத்திலிருந்தும் விடுதலை அடைந்து சித்தனாகி விடுகின்றான், நிறைவை அடைந்து விடுகின்றான். பிறகு சொன்னார், நீ நிதித்தியாசன சாதனையை செய்ய ஆரம்பிக்கிற உனக்கு தடை வராமல் இருக்குமா? தடை வரும்ட்டார். நீ அந்த சாதனை தியானம் பண்ணும்போது உனக்கு தடை வரும். அதுக்கு ஒரு 8 தடை சொன்னார். செய்யும்போது தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ண, எந்த சாதனையுமே தொடர்ந்து செய்வது ரொம்ப கஷ்டம், உலக விவகாரத்திலே கூட. அப்போ அந்த தொடர்ச்சியை விடக்கூடாது. தொடர்ச்சியின்மை வரும், இடையில் இடையூறு வரும், சோம்பல் வரும். அந்த தொடர்ச்சியின்மை காரணம் என்ன? நாளை சாத்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது. பிறகு போகத்தில் பற்று வரும் பொழுதும் என்னாகும், அந்த தொடர்ச்சியின்மை போய்விடும். போகத்தில் பற்று வந்தால் தொடர்ச்சியின்மை இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சாதனை வேலைக்கு ஒரு வேலையை காரியத்தை முடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். டிவியில் நல்ல சீரியல் போட்டுக்கிட்டு இருந்தான்னா இதை பார்த்துட்டு போவோமே அப்படின்னு எண்ணமெல்லாம் வரும். அது போகத்தில் பற்று. தூக்கம், தேவையற்ற தூக்கம். பிறகு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற அஞ்ஞானம். பிறகு மனம் அலைபாய்தல். பிறகு வேற ஏதாவது ஒரு சாதனை அடிமை ஆயிக்கிறது. சில நேரங்களில் கஷாயம்னார், ஒன்றுமே இருக்காது, வெளியிருந்து ஒரு தடையும் வராது, ஆனால் மனசு அப்படியே எதவோ இழந்தது மாதிரி இருக்கும். இப்படியும் ஒரு தடை வரும், அதெல்லாம் சும்மா விட்டுறணும்னு சொல்லி 8 தடைகள் சொன்னார். பிறகு இந்த நிதித்தியாசனம் பண்ணி இந்த ஞானத்தை அடைவது தான் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இது அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் இது பெரிய பலனை கொடுக்கும். இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை மிருக வாழ்க்கையினர். இந்த நிதித்தியாசம் செய்து ஞானத்தை பெற்றவனை மூவுலகம் வணங்கும்னர். தேவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இப்போ இவன் மனித பிறவிதையும் எடுத்திருக்கான், ஞானிய தேவர்கள் வணங்குறாங்களா இல்லையா? தேவர்களே வணங்குறாங்கன்னா என்ன காரணம்? அவனுக்குள்ள ஞானம், ஞான நிஷ்டை. மூவுலகிலும் வணங்கத்தக்கவனாக அவன் மாறுகின்றான். இப்படி இந்த சப்த ஞானத்தினால அர்த்த ஞானத்தை புரிந்து, வெறும் சப்தம் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சா பத்தாது, அதனுடைய பொருள் என்னன்னு புரிஞ்சு அதில் நிலை பெற்றாச்சுன்னு சொன்னால் இவனுக்கு சுபாவமாகவே அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் என்ற ஞானம் வந்துவிடும். அப்படி இல்லை என்றால் அது வெறும் சப்தந்தானே ஒழிய அவனுக்கு உள்ள வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னார். அதாவது வெறும் சுரோத்திரியன், சும்மா கேட்டு கேட்டு ஏதோ கேட்குறான், புண்ணியம் கிடைக்கும். சாஸ்திரம் வேதாந்த விஷயத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, புரிஞ்சா ஞானத்தை பெற்று மன நிறைவே அடைஞ்சிருவான். புரியலைன்னு என்ன, புண்ணியம் கிடைக்கும். ஏதோ அவனுக்கு வேறு இடத்துல போய் சினிமா பார்க்காம
இங்கே உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கானே, அதில் ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஆனால் அவன் மீண்டும் பிறவியை அடைவான், பிறவா நிலையை அடைய மாட்டான். அப்படிப்பட்டவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஞான நிஷ்டை உள்ளவர்கள் ஒரு கணப்பொழுதும் நான் பிரம்மன் என்ற எண்ணத்திலிருந்து விலகுவதில்லை. யார் இருக்கிறாங்க? அப்படி யாராவது வாழ்ந்திருக்காங்க? 3 பேரை சொன்னார். பிரம்மா இருக்காராம். பிரம்மா படைத்தல் தொழிலை அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு என்ன அறிவு இருக்கு? எத்தனையோ கல்பாந்தரங்கள்ல இந்த சிருஷ்டியை படைக்கிறார். படைச்சு எல்லாத்தையும் படைச்சாலும் கூட அவருக்கு நான் பிரம்மன் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்ததில்லை. ஜனகர் ராஜாவா இருந்தார். இப்ப கடவுள் அம்சத்துல ஒருத்தர் உதாரணமா சொல்லிட்டார். யார? பிரம்மாவா சொல்லிட்டார். அவரும் கூட என்ன ஒரு மனிதராக இருந்து அந்த இதுல போனவருங்கிறது ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த புண்ணிய பலனால அது பிரம்ம பதவியை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சனகர் ராஜாவா இருந்து ஞானத்தோட இருந்தார். ஒன்று கடவுளை உதாரணமா சொல்றார், அடுத்த உதாரணம் சனகரை சொல்றார். அவர் பெரிய ராஜ பதவி. நம்ம என்ன பண்றோம்? ஒரு சாதாரண சின்ன வேலை பார்த்தாலும் நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்கு, தியானம் பண்ணலாம் எங்க நேரம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஜனகர் பெரிய ராஜாவா இருந்தார். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும், எத்தனை பிரச்சனை. அவ்வளவு டீல் பண்ணாலும் கூட தத்துவத்திலிருந்து அவர் மனம் விலகியதில்லை. ஜனகர் இருந்தார். அதனால சுகரை அவர்கிட்ட படிக்க அனுப்புறாரு. யாரு? வியாசர். பிறகு ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கவர் சுகர். அவரையும் உதாரணம் சொல்றாரு. ஒண்ணு கடவுள் உதாரணம், பிறகு யாரு? ஜனகர் ராஜா உதாரணம், பிறகு சுகர் இருக்காரு. இவர் ஞானத்துல வேதாந்தம், அவருக்கு விவகாரம் இல்லை. ஆனா இருந்தாலும் இந்த 3 பேருமே பார்த்தா பிரம்மன், சனகர், சுகர், மூவருமே 3 ஸ்தானத்தில் இருக்கு. ஒருத்தர் விவகாரமே இல்லை, பிரம்மனை நினைக்கலாம், தப்பு இல்லை. அவருக்கு வேற விவகாரம் இல்லை. சனகர் அத்தனை விவகாரம் இருக்கு. அவர் மனிதர்கள் ராஜாவா இருந்தவர். பிரம்மா கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறவர். இந்த 3 பேருமே நான் பிரம்மன் என்ற நிலையிலிருந்து கணப்பொழுதும் விலகியதே இல்லை. ஞானத்தோட இத்தனை காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு, அதோட இந்த விசாரத்தை முடிச்சு 135 42 வரைக்கும் 142 வரைக்கும் வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்ல ஆரம்பித்தார். நேற்று அதில் ஒரு 3 ஸ்லோகம் போன கிளாஸில் பார்த்தோம். முக்கியமாக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு பார்த்தோம். காரியம் இருந்தால் காரணம் இருக்கும். நகை இருந்தால் நகைக்கு காரணம் என்ன? தங்கம் இருக்கும். பானை இருந்தால் பானைக்கு காரணம் என்ன? மண். மண்ணில் இருந்தே பானை வர முடியும். அப்போ இந்த டேபிள் இருந்தால் அதுக்கு காரணம் என்ன? மரம். டேபிள் காரியம், மரம் காரணம். ஒரு காரியத்தில் இதற்கு என்ன காரணம் என்பதை முதல்ல பார்க்கணும்னார். பிறகு ஆனால் காரணத்தில் காரியத்தின் தன்மை இல்லை. தங்கத்தில் கட்டாயம் நகை இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அப்ப காரியம் இல்லாட்டாலும் நகை இல்லாட்டாலும் தங்கம் இருக்கும். முதல்ல கண்ணில் தெரிகிறத ஒன்றை பார்த்து இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கறது. காரணம் தெரிஞ்சவனு காரணமே உண்மையா இருக்கு, காரியம் உண்மையா இல்லைன்னு சொல்லி காரியத்தை நீக்கிறது. காரியம் உண்மையிலே இல்லை, நீக்கின உடனே காரியம் இல்லை என்றால், காரியத்தை நீக்கிவிட்டால் காரணம் என்ற தன்மை நீங்கிவிடும். காரணம் பொருள் நீங்காது, காரணம் என்ற தன்மை நீங்கிவிடும் பார்த்தோம். கடவுள் இந்த உலகத்தை படைச்சார். உலகத்துக்கு காரணம் என்ன? கடவுள். கடவுள் இருப்பாரு. இந்த உலகமே படைக்கப்படவில்லை நிரூபணம் பண்ணிட்டோம்னா படைத்தல் என்ற ஸ்டேட்டஸ் எப்படி வரும்? கடவுளுக்கு காரணம் படைப்பவர்ங்கிற தன்மையை சொல்ல முடியாது. ஒரு பொருள் உற்பத்தி பண்ணா இந்த பொருளை உற்பத்தி பண்ணியவன்கிற சொல்லலாம். அந்த பொருளே உற்பத்தி பண்ணப்படவில்லைன்னா உற்பத்தி பண்ணவனுங்கிற ஸ்டேட்டஸ். மகன் இருந்தாத்தான் அப்பாங்கிற ஸ்தானம் வரும். மகனே இல்லைன்னா அவர் அப்பான்னு யாரு கூப்பிடுவா? மகனே இல்லைன்னு அப்பாங்கிற ஸ்டேட்டஸே இருக்காது. அவர் இருப்பார். சிஷியனே இல்லைன்னா குருங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி வரும்? அப்படி காரியம் என்பதையெல்லாம், இந்த அகில பிரபஞ்சமும் காரியம். இந்த அகில பிரபஞ்சம், இந்த உடல், மனம், புத்தி எல்லாம் காரியம், மித்தியா, உண்மையாக இல்லை, தோற்றம் என்பதை நிரூபணம் பண்ணிவிட்டால், இது தோன்றவே இல்லை என்றால் அதற்கு தோன்றிய காரணம் என்ற தன்மை போய்விடும். அப்ப காரணத்தையும் நீக்கி விடுகிறது. அப்படி நீக்கணும்னு ஒரு கருத்து சொன்னார். பிறகு 136 இது எப்படின்னு சொன்னா, ரொம்ப கடினமான விஷயம்.
இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணித்தான் நாம் புரிஞ்சுக்கிற முடியும். மேலோட்டமாக பார்த்தா ஒன்று தெரியும், ஆனால் உண்மை தத்துவம் கேட்டால் தெரியாது. அன்னைக்கு சொன்ன உதாரணத்தில் சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு முழுசாக தெரியுது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, பிறகு திருப்பி கொஞ்சமாக கூடுது. இது ஏன்? இது வளர்பெற தேய்பெற சந்திரன் அப்படின்னு மொட்டையாக சொல்லி ஏன் நடக்குதுன்னு சொன்னா, ஏன் அப்படி தெரியுது, சந்திரன் ஏன் வளருது, சந்திரன் ஏன் தேயுதுன்னு கேள்வி கேட்டால் சயின்ஸ் விசாரம் பண்ணணுங்க. விஞ்ஞானத்துக்குள்ளே போய்த்தே ஆகணும். மேலோட்டமாக இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பிறகு ஆழமாக போகும் பொழுது விசாரம் பண்ணி ஆராய்ச்சி செய்தால் மட்டும்தான் புரியும். இது மிக மிக சூக்ஷமமான விஷயம் அப்படின்னாரு. இது மன தூய்மை இருந்தால் மட்டுமே, சித்தசுத்தின விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை இருந்தால் மட்டுமே இதை அறிய முடியும். மிக மிக தூயது, கண்ணுக்கு தெரியாதது, சூக்ஷமம் அறிவது கடினம்னார். இந்த மன தூய்மையோடு சிரவணம் மனனம் என்ற சாதனையை செய்து நிதித்தியாசனம் செய்தால் இந்த ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிற கருத்து 137 வரைக்கும் சொல்லி முடித்தார். பிறகு 138, 39 இப்போ பார்க்கணும். சாரத்தை நான் சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பழைய கருத்து தான், அதவே திருப்பி என்ன சொல்கிறாருன்னா வேற ஒரு கோணத்தில் அதே தான் நிரூபணம் பண்ணுறார். ஏன்னா நிறைவு இது வரைக்கும் சொன்னதனுடைய சாரத்தை அப்படி அழகாக கொண்டு வந்து சொல்லிகிட்டே வர்றாரு. இதில் ஒரு 6 விஷயம் வருது. முதலில், ஒரு மனிதன் காரியத்திற்கு வேறாக காரணத்தை பார்க்க. 35 சொன்ன கருத்தை வேற கோணத்தில் ரிப்பீட் பண்ணுறார். காரியம் முதல்ல காரணத்தை பார்க்கறது, பிறகு காரியத்தை நீக்கிறது, பிறகு காரணத்தை நீக்கிறதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே கருத்தை இங்கே வேற ஒரு ரூபத்தில் சொல்கிறார். முதலில் மனிதன் காரியத்திற்கு வேறாக காரணத்தை பார்க்க வேண்டும். இது என்னன்னு சொன்னால், இந்த 138 முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, காரணம் எதிரேகேன புமான் ஆதவ் விலோக ஏத்து. புமான் ஆதவ் அப்படின்னா, ஆதவ்னா முதலில், புமான்னா மனிதன், எதிரேகேன காரியத்திற்கு வேறாக காரணத்தை இந்த விலோக ஏத்துனா கவனிக்க வேண்டும். முதலில் ஒரு மனிதன் காரியத்திற்கு வேறாக காரணத்தை கவனிக்க வேண்டும். இதுக்கு பேரு வெதிரேகம்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதாந்தத்தில். வெதிரேகத்துடன் பார்த்தல், அதாவது அபாவக இல்லாத போதும் அப்படின்னு அர்த்தம். காரியம் இல்லாத போதும் காரணத்தை பார்த்தல். பானை இருக்கு, பானையில் உண்மையிலே என்ன காரணம்? மண். பானை இல்லாட்டி மண் போயிருமா? பானையை உடைச்சிட்டா மண் போயிருமா? பானை இல்லாத போதும் மண் இருக்கு. பானை உற்பத்தி பண்ணுவதற்கு முன்னாடி ரெடியாக வச்சுருக்கோம், அப்போ மண் இருக்கா இல்லையா? காரியமான பானை வரல, பானை வராததுக்கு முன்னாடியும் மண் இருந்துச்சு. பானை இருக்கும் போதும் மண் இருக்கு, பானை இல்லாத போதும் மண் இருக்கும். பானை இல்லாவிட்டாலும் மண் இருக்கும், அது இல்லாவிட்டாலும் காரியம் இல்லாவிட்டாலும் காரணம் இருக்கும் என்று பார்த்தல் என்னது? வெதிரேகம். நல்லா புரிஞ்சுக்கிறணும், என்ன திருப்பி திருப்பி குழப்புறது மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய ஹை லெவலில் போய்கிட்டு இருக்கு. பானை இல்லாவிட்டாலும் காரியம் இல்லாவிட்டாலும் காரணம் இருக்கும். இந்த அறிவோட பார்த்தா என்ன அர்த்தம்? அதுக்கு வெதிரேகம். காரியம் இல்லாத போதும் காரணம் இருக்கும் என்று பார்த்தல். இது முதல் ஸ்டேட்மெண்ட். காரியத்திற்கு வேறாக காரணம் எப்பொழுதும் இருக்கும் என்று பார்த்தல். இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம் கண்ணில் இருக்கு, இது உலகம் இல்லாவிட்டாலும் பிரம்மன் இருக்கும், கடவுள் இருப்பாரு. அது சொல்றோம்ல, எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்கள் உயிர்கள் வந்து போயாச்சு, எத்தனையோ கட்டடங்கள் வந்து போயாச்சு. 10 லட்சம் வருஷத்துக்கு கும்பிட்டு அதே ராமரை, அதே கிருஷ்ணர் கூட 5 லட்சம் வருஷந்தே ஆச்சு. அதே விநாயகரை, அதே முருகனை, அதே சிவனை, அவங்க மாதிரி இருக்காங்களா? அவங்க மாதிரி. இந்த உலகமெல்லாம் போய்கிட்டே இருக்கு, அவங்க இருந்துக்கிட்டு, இது இல்லாத போதும் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது மாதிரி
இந்த உலகம் இல்லாவிட்டாலும் அந்த பிரம்மன், இதற்கு காரணமான பிரம்மன் இருக்கும் என்ற அறிவுடன் பார்த்தல் எதிரேகம். பிறகு அடுத்தது அந்த 138 2வது வரையில அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அன்வயேன புனஸ்தத்தி காரியே நித்தியம் பிரபஸ்யதி. புனக தத்தி, பிறகு தத்தின அதே காரணத்தை அன்வயேன காரியே நித்தியம் பிரஸ்யதின்னு இருக்கு. அதே காரணத்தை காரியத்தினிடத்தில் நித்தியம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அதாவது இது இல்லாத போதும் இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். பானை இல்லாட்டாலும் மண் இருக்கும்ட்டு. சரி, பானை இருக்கும் பொழுதும் அங்கே என்ன இருக்கு? மண்ணுதான் இருக்கு. பானை இல்லாட்டாலும் மண் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்றாரு? இருக்கும் போதே நீ பாரு, அதுதான் கஷ்டம். பானை உடஞ்ச பிறகு மண் இருக்குன்னு பார்த்துடலாம். பானையாக பார்க்கும்போது பானைதான் நம்மளை மனசில் பதியுமே ஒழிய மண்ணுங்கிறது பதியாது. நகைக்கடைக்கு போனவொன்னே டிசைன் தான் பதியும். தங்கம்ங்கிறது தெரியும், ஆனால் டிசைனில் தான் மனசு பூரா போகும். டிசைனில் தான் மனசு போகும். காரியத்தில் நீ இருக்கும் பொழுதுனா உலகத்தில் இருந்து ஆகணும். காரியத்தை நம்ம நீக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்ததே ஆகணும். உலகத்தில் வாழும் பொழுதும் இந்த காரியத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீ இருக்கும் பொழுதும் இது உண்மையில் இருப்பது பிரம்மன் காரணமே அப்படிங்கிற தோட பாரு அப்படிங்கிற. காரியம் இருக்கும் போதும் காரணம் தொடர்ந்து இருக்கும். முதல்ல மண் இருந்துச்சு, புரியுதுங்களா? பானை இல்லை. அப்போ பானை இல்லாத போது மண் இருந்துச்சு. பானை வந்துருச்சு, பானை வந்தால் மண் இருக்கா இல்லையா? அதே மண் தொடர்ந்து இருக்கின்றது. இதுக்கு பேரு என்னது? அன்வயேன, தொடர்ந்து இருக்கு. அது இல்லாத போதும் இருப்பது எதிரேகம், இருக்கும் பொழுதும் இருப்பது. பானை மண்ணிலிருந்து பானை வந்த பிறகும் கூட அந்த காரணம் தொடர்ந்து இருக்கிறது. தங்கத்திலிருந்து நகை வந்த போதும் கூட நகையில் தங்கம் தொடர்ந்து இருக்கிறது. இந்த பிரம்மனிடமிருந்து இந்த உலகம் வந்த போதும் கூட பிரம்மன் தான் இருக்கிறது. என்ன இருக்கு? பிரம்மன் தான் இருக்கிறது. அங்கு இது இல்லாத போது பார்த்தல், இங்கு இருக்கும் பொழுதும் பார்த்தல். இல்லாத போது பார்த்தல் எதிரேகம், இருக்கும் பொழுது பார்த்தல் அன்வயம். எப்பொழுதெல்லாம் காரியம் பானை இருக்கிறதோ அப்பொழுது கட்டாயம் காரணமான களிமண் இருக்கும். எப்பொழுதெல்லாம் நகை இருக்கிறதோ, நகை இருக்கும் பொழுதும் காரணமான தங்கம் இருக்கும். ஆனால் தங்கம் இருக்கும் பொழுது நகை இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மண் இருக்கும் பொழுது காரியமான பானை இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் பானை இருக்கும் பொழுது மண் இருக்கும், கட்டாயம் இருக்கும். நகை இருக்கும் பொழுதும் தங்கம் கட்டாயம் இருக்கும். அது எப்பொழுதும் மாறாத ஒரு தத்துவமாக இருக்கிறது. அப்போ இந்த பானையோ தங்கமோ நகையோ, பானையோ நகையோ, அதே மாதிரி அலை இருக்கிறது. அலை முதல்ல இல்லை, அலைக்கு தண்ணி தான் இருக்கு, அலையா மாறி இருக்கு. அப்போ அலை இருக்கும் பொழுதும் தண்ணி இருக்கும், அலை இல்லாத போதும் தண்ணீர் இருக்கும். இருக்குமா இல்லையா? இப்படி எல்லா உதாரணத்தையும் வச்சு பார்க்கணும். இதுல பானை, நகை, அலை, காரியம். இதுக்கு காரணம் பானைக்கு மண்ணு, நகைக்கு தங்கம், அலைக்கு தண்ணீர் காரணம். அது இருக்கிற பொழுது என்ன பண்றது? காரணத்தை பார்க்கறது. அப்புறம் இல்லாத போதும் காரணத்தை பார்க்கறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. இதுல பொதுவா என்னன்னு சொன்னா, இந்த காரியம் சொல்லி வரக்கூடிய எல்லாமே எது காரியமா வந்திருக்கோ அது நிலையில்லாதது. இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுனாலே பாதி ப்ராப்ளம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த உடம்பு வந்திருக்கா இல்லையா? அப்ப இந்த உடம்பு நித்தியமா? நித்தியம் இல்லை. இந்த கட்டடம் வந்திருக்கு, இது வந்தது, இது காரியமா வந்திருக்கு. மண், செங்கல், சிமெண்டல், இது நித்தியமா? நித்தியம் இல்லை. எதெல்லாம் காரியமா வந்திருக்கோ அதெல்லாம் கட்டாயம் நித்தியமா இருக்காது, நிலையா இருக்காது. இந்த புத்தி வந்துருச்சுன்னா அதுல சத்தியத்துவ புத்தி வைக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே. ஒருத்தன் ஒரு வார்த்தை வைகிறான், திட்டுறான் நம்மளை, இப்படி என்னை திட்டானே அப்படின்னு என்ன பண்றான்? சத்தியத்துவ புத்தி வந்தால் துக்கம் வந்துடுது. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா உறவுகள் இருக்காங்க, எந்த உறவா இருந்தாலும் சரி, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதுன்னு சொன்னது மாதிரி யாருமே தங்க போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறோம்? போயிட்டாங்களே, நம்மளை விட்டு போயாச்சே அப்படின்னு சொல்லி அழுகுறோம்.
உண்மையிலே போய் தானே ஆகும். ஒன்று அவங்க நம்மளை விட்டு போகணும், இல்லை நம்ம அவங்கள விட்டு போகணும். இது ஏதோ மாற்ற முடியுமா? மாற்ற முடியாத நிச்சயமான விஷயங்கிறது அறிவில் உள்ள போகிறது இல்லை. அதுக்கு சத்தியத்துவத்தை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றாரு? காரியம்னு வந்தால் போயிரும்ப்பா, அது நிலை இல்லைப்பா, சத்தியம் இல்லைப்பாங்கிறார். இந்த புத்தியை நீ மனசுல வச்சுக்கிட்டா பாதி துக்கம் போய்விடும். எல்லாத்துலேயும் சத்தியத்துவம், எல்லாம் உண்மை உண்மைன்னு ரொம்ப சத்தியத்துவம் கொடுத்து அந்த நேரம் கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, பிறகு என்ன பண்ணும்? புத்தியை கொண்டு எதுதான் நிலையாக இருந்துச்சு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனையாவது நம்மளுக்கு நிலையா அது வரைக்கும் இருந்திருக்கா? பிரச்சனையே எடுத்துக்க, ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு, இவ்வளோ ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, இதை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலேன்னு வந்த துக்கம் தொடர்ச்சியாக இருந்திருக்கா? இப்போ 50-60 வருஷம் வாழ்ந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. 60 வருஷம் எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிருப்பான். ஒன்றாவது சுகமான பிரச்சனையாக நிகழ்ச்சியாக இருக்கட்டும், துக்கமான ஏதாவது நிலையாக நின்றுருக்கா? எல்லாம் போயிடும். அந்த புத்தி வந்தால் அப்போ வரும் பொழுது கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்தில் இது எப்படி இது கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. இந்த காரியத்தில் காரணத்தை மட்டும் பார்த்தோம்னா இது கொஞ்சம் கொண்டு வர முடியும். அதுக்காக என்ன சொல்கிறாரு? காரியேகி காரணம் பஷ்யேத்து. நீ இந்த காரியத்தில் கவனத்தை செலுத்தாமல் காரணத்தை மட்டும் பார்க்கணும். நகைக்கடைக்காரன்ட்ட போகிறோம், அவன்கிட்ட போய் பழைய நகையை விற்க போகிறோம், அவன் டிசைனில் கவனம் செலுத்துவான்? தங்கம் நல்லா இருக்கான்னு பார்ப்பான், எவ்வளோ இடைன்னு தான் பார்ப்பான். அவன் போய் இது டிசைன், இந்த வெள்ளி இது வந்து டிசைன் சரியில்லை வேணாம்னு சொல்லுவானா? நீ அத்து கொண்டு போனால் கூட அவனுக்கு ரொம்ப நல்லது. அந்த செயினையோ நெளிச்சு கொண்டு போனால் கூட விரும்பி தான் பார்ப்பான். அவனுக்கு தேவை என்ன? அங்கே காரியத்தையே பார்க்க மாட்டான். நகை டிசைனே அவனுக்கு மனசு போகாது. அவனுக்கு என்ன போகும்? ஏன்னா அது அனித்தியம். என்ன எப்படி தட்டி உரிக்கிற போகிறான், அந்த காரியத்தை அழிச்சிட போகிறான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, காரியத்தை நீ எப்பொழுதுமே காரணத்திலே கவனத்தை செலுத்தினீன்னா இதெல்லாம் மனசை விட்டு போய்விடும். காரியம் என்பது வெறும் தோற்றம் என்று விட்டு விட வேண்டும். பஷ்யாத் காரியம் விசர்ஜயேத்துங்கிறார். முதல் வரி 2வது பகுதி 139 முதல் வரியில் காரியேகி காரணம் பஷ்யேத், காரியத்தில் காரணத்தை மட்டும் பார்த்தல். பிறகு பశ్చాத் காரியம் விஜர்ஜயேத், அந்த காரியத்தை நீக்கிவிட வேண்டும், காரியத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை நீக்கிவிட வேண்டும். வேதாந்தத்துடைய சாரத்தை அப்படியே சொல்லிட்டாரு இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா ரொம்ப சூக்ஷ்மமான கருத்து. ஏன்னா நிறைவு முடிவுரை செய்ய போகிறார். நம்ம இது வரைக்கும் படித்த கருத்தெல்லாம் அழகா 135லையும் சொன்னார். அதை கொஞ்சம் இங்கே விரிவாக இந்த 2 ஸ்லோகத்தில் விரித்து சொல்கிறார். பிறகு 2வது வரி முதல் பகுதியில் ஒன்று சொல்கிறாரு, காரணத்துவம் ததோ கச்சேத். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இது ஒரு பாயிண்ட்டு. அதனிடம், அந்த காரணமான அந்த வஸ்துவிடம் காரணத்துவம் என்ற தன்மையும் கச்சேத் சென்று விடும். இங்கே என்ன பாயிண்ட் தெரியுமா? தங்கம் இருக்கு, நம்ம நகையில் தங்கத்தை மட்டும் பார்த்தாச்சுன்னா இந்த தங்கம் காரணம்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அந்த காரணம்ங்கிற வார்த்தை தேவையில்லாமல் போயிருங்கிறார். புரியுதா? இதுக்கு இது காரியத்துக்கு காரணம், காரியமே இல்லைன்னா காரணத்துக்கான வஸ்து இருக்கும், அந்த வஸ்து விட்ட காரணம் என்ற தன்மை போய்விடும். 135 சொன்னார். முதல்ல சொன்ன கருத்து தான். சிஷ்யனே இல்லைன்னு சொன்னால் குரு இருப்பார் அவர், ஆனால் அவர் குருங்கிற தன்மை வராது. குருங்கிற ஸ்டேட்டஸ் வருமா? வராது. சிஷ்யனே இல்லைன்னா குருன்னு சொல்ல முடியாது. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, நீ எனக்கு மகனே இல்லை அப்படி. அப்போ நான் என்ன மகனே இல்லைன்னா இவர் அப்பா இல்லைங்கன்னு ஆகிப்போம். கோபத்தில் சொல்லுவார்ல, நீ எனக்கு மகனே கிடையாதுப்பா. இவன் என்ன சொல்லணும்? அப்போ நான் மகனே, நீ அப்பாவே இல்லை. மகனே இல்லைங்கிற ஸ்டேட்டஸ் அவர் இருப்பார், ஆனால் அவருக்கு அந்த ஸ்டேட்டஸ் போயிடும், அப்பாங்கிற ஸ்டேட்டஸ் போயிடும். அது மாதிரி கடவுள் உலகத்தை படைத்ததெல்லாம் பொய்யின்னா படைத்தவன் என்ற தன்மை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தது பொய் என்றால் படைத்தவன் என்ற வார்த்தை, அவர் கடவுள் இருப்பார், பிரம்மன் இருக்கும். பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்றால் இந்த தோன்றாததற்கு காரணத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லாததுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம். அப்போ காரணத்தையும் நீக்கி விடுங்கிறார். இப்போ பாருங்க, காரியத்துக்கு காரணத்தை சொல்லி, காரணத்துக்கு பிறகு காரியத்தை நீக்கி, காரணத்தை எப்போது இருக்கு பிறகு காரணத்துவங்கிறது போய்விடும், காரணத்தன்மை போய்விடும், காரணமான வஸ்து போகாது. ஏன் வச்சுக்கோங்க,
காரண தன்மை போய்விடும். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போன கிளாஸில் அந்த 35 சொல்லும்போது சொன்னேன், இது எதுக்கு எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியானே, சேத்துக்குள்ளே காலை வச்சு திருப்பி காலை கழுவுறது மாதிரி இருக்கு காரியத்தை சொல்லி புரியாது. அதுக்காக இவ்வளவுலாம் சொல்லி சுற்றி சுற்றி கொண்டு வர்றாங்க. பானையே வரலைன்னு சொன்னால், பானைங்கிற காரியம் இல்லை என்றால் அதுக்கு காரணங்கிற தன்மை மண்ணுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தில் அசாதவாதம்னு ஒன்று இருக்கும். கண்ணு முன்னாடி பார்க்கறது போய் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சிஷ்யன்லாம் கேட்பான். எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு சொன்னால், பாம்பு நீ பார்க்கறது வரைக்கும் தான் கயிறு பாம்பு தானே, கைத்த பாம்பாக பார்த்துட்ட, பார்க்கறது வரைக்கும் தான் அது பாம்பு. கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே பாம்பு உண்மையில இருக்குமா? எல்லாம் போயிடும். அங்கே என்ன இருக்கும்? கயிறு தான் இருக்கும். நீ கைத்த கயிறாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாம்பே இல்லைன்னு சொன்னால் கயிறை காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கயிறை காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கயிறை கயிறாக பார்த்துட்டா என்னாச்சு? உண்மையிலே பார்த்த பாம்பு என்ன ஆயிரும்? அப்படி. அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவனை சொல்கிறாரு, அவனுக்கு பேர் முனிகிங்கிறார். முனிகின்னா இப்படியெல்லாம் விசாரம் செய்தவன் முனிவன். அவன்கிட்ட எது எஞ்சி இருக்கும்னா அவசிஷ்டம் பவேத் முனிகி. 2வது வரியில கடைசி வார்த்தை அவசிஷ்டம் பவேத் முனிகி. இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்பவன், விசாரம் செய்த முனிவன், இந்த காரியம் காரணம் இரண்டையும் நீக்கிய பிறகு அந்த வஸ்து மட்டும் எஞ்சியிருக்கும், பிரம்மன் மட்டும் எஞ்சியிருக்கும், அதுவாகவே அவன் ஆகிவிடுகின்றான். பவேத் அவசிஷ்யே பவேத்னா மீதி எது இருக்கோ அதுதான் அவன். யாரு? அந்த முனிவன். நம்ம எல்லாத்தையும் நீக்கிட்டோம்னா நம்மகிட்ட உண்மையிலே என்ன இருக்கு? பிரம்மன். நான் பிரம்மனாகி விடுகின்றேன். உடல் மனசெல்லாம் ஓடி போயிடும், எப்போ வேணாலும் போயிடும், எந்த செகண்ட் போகும்னு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு செகண்டில் போகலாம், 50 வருஷம் கழித்து போகலாம், 10 வருஷம் கழிச்சு. ஆனால் இருக்கிறது பிரம்மன்கிறது அது இருக்கும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எஞ்சி இருக்கிறது எதுவோ அதுவே அவன். ஒரு அறையில் நிறைய பேர் கூட்டமாக உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, உள்ளே யார்? என்னப்பா ஆள் நிறையா இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க, இல்லை 20 பேர் இருக்காங்க. சரி, கொஞ்சம் அப்படி நடந்துட்டு பிறகு ஆள் போய்கிட்டே இருக்குது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5 பேர் போயாச்சுங்கிறான். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள் மட்டும் இருக்கார். இப்போ அவரும் போயிட்டார். யாரும் இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? யாருமே இல்லைங்கிறான். எப்படிப்பா சொல்கிறேன், நீ இருக்கியே அப்படிங்கிறார் அவர். யாருமே இல்லைன்னு. அப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாத்தையும் நீக்கிய பிறகு எது எஞ்சி இருக்கிறான்? அவன். அது மாதிரி பிரம்மன் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பார்க்குது. பிரம்மன் தான் எல்லாத்தையும் அறியுது. எல்லாம் நீக்கிய பிறகு, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பொய் என்று நீக்கிய பிறகு, இந்த உடலும் பொய் என்று நீக்கிய பிறகு, நான் இதுக்கு காரணம் என்ற தன்மையையும் நீக்கிய பிறகு இருப்பது அந்த சுரூபமான அந்த வஸ்து மட்டுமே, அந்த பிரம்மன் மட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த முனிவன் அந்த பிரம்மனாகவே ஆகிவிடுகின்றான் சொல்லி முடிக்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தலாம். 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கணும் அர்த்தம். 138 காரணம் வெதிரேகேன புமான் ஆதவ். புமான்னு சொன்ன மனிதன் அல்லது ஒரு சாதகன். ஆதவ் முதலில். வெதிரேகேன, வெதிரேகேனா காரியத்திற்கு வேறாக, காரியம் இல்லாத போதும். எதிரேகேன காரியத்திற்கு வேறாக காரணம், காரணத்தை விலோக ஏத்து. கடைசி வார்த்தை விலோக ஏத்துன்னு சொன்னா கவனிக்க வேண்டும். முதலில் மனிதன் காரியத்திற்கு வேறாக காரணத்தை கவனிக்க வேண்டும். காரியம் இருக்கும்போது இதுக்கு காரணம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது ஸ்டேட்மெண்ட். அன்வயேன புனஸ்தத்திகி, புனக தத்திகி, பிறகு அதே காரணத்தை, தத்தின்னா அது அந்த ஏற்கனவே அந்த காரணத்தை, அன்வயேன தொடர்ந்து, அதாவது காரியம் இருக்கும் போதும் தொடர்ந்து, காரியத்தினிடத்தில் நித்தியம் எப்பொழுதும்
பிரபஷ்யதே பார்க்க வேண்டும். அந்த காரணத்தை காரியம் இருக்கும்போது எப்பொழுதும் இங்கே காரணம்தான் இருக்குன்னு பார்க்கணும். முதல் ஸ்டேட்மெண்ட்டு காரியத்துக்கு வேற காரணம் இருக்குது, அதுலேருந்து வந்திருக்குன்னு பார்க்குறோம். பிறகு காரியம் இருக்கும் பொழுதும் காரணத்தைத்தான் பார்க்கணும். பிறகு ரெண்டாவது வரி, அடுத்த ஸ்லோகம் 139. காரியேகி காரணம் பஷ்யேத்து. காரியேகி காரணம் பஷ்யேத்துனா காரியத்தில் காரணத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், காரணத்தை தான் பார்க்க வேண்டும். விளக்கிட்டேன், திருப்பி போட்டால் குழப்பற மாதிரி இருக்க, அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். பశ్చాத் பிறகு, அந்த முதல் வரிக்கு அடுத்த கடைசி பகுதி பశ్చాத் பிறகு, காரியம் விசர்ஜயேத்து காரியத்தையும் விட்டுவிட வேண்டும். பிறகு காரியத்தை விட்டுவிட வேண்டும். காரியம் சென்று விட்ட பிறகு அடுத்த வார்த்தை ததோஹோ அந்த வஸ்துவிடம். அந்த ரெண்டாவது வரியில காரணத்துவம் ததோஹோ, ததோஹோன்னு அந்த வஸ்துவிடம் காரணத்துவம் காரணம் என்ற தன்மையும் கச்சேத் சென்றுவிடும். காரியமே இல்லைனா காரணத்துவமும் போய்விடும். முனிகி இப்படியெல்லாம் செய்த முனிவன், கடைசி வார்த்தை முனிகி இப்படியெல்லாம் செய்த முனிவன் அவசிஷ்டம் பவேத்து. அவசிஷ்டம் பவேத்னா எல்லாம் நீங்கிய பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அதுவாகவே அந்த ஆகின்றான். யாரு? முனிகி, இந்த ஆராய்ச்சி செய்தவன். 9 முடிச்சு 140 படிக்கலாம். பாவிதம் தீவிரவேகேன யத்வஸ்து நிச்சயாத்மனாம் புமாம் தத்தி பவே சீக்கிரம் ஞேயம் பிரமரகீடவத். பாவிதம் தீவிரவேகேன யத்வஸ்து நிச்சயாத்மனாம் புமாம் தத்தி பவே சீக்கிரம் ஞேயம் பிரமரகீடவத். இங்க ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ அதுவாகவே ஆகிறான்ங்கிற தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை சொல்லி இந்த புழு குளவிங்கிற உதாரணம் இருக்கு, அதை சொல்லி இந்த கருத்தை விளக்குறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். நான் பிரம்மன் நினைச்சிட்டா பிரம்மனாகவே அதுக்கு உதாரணம் புழு குளவி. இதை முதல் வரியில் சொல்றாரு. பாவிதம் தீவிர வேக்கேன ஆர்வத்துடன் தொடர்ச்சியாக தியானிக்க வேண்டும். இந்த எண்ணத்தை எப்படி கொண்டு வரணும்? நான் பிரம்மன்கிற எண்ணத்தை தொடர்ச்சியா ரொம்ப ஆர்வமா தொடர்ச்சியா தியானித்தால் எதைங்கிறத சொல்றார். எதை எப்படி தியானிக்கிறதுன்னு சொல்றார். யத் வஸ்து நிச்சயாத்மனா, எந்த வஸ்துவை பிரம்மனை நான் பிரம்மன் என்ற அந்த உறுதியான அறிவுடன், அதாவது நான் பிரம்மன் என்ற அறிவுடன் உறுதியான அறிவுடன் தொடர்ச்சியாக ஆர்வத்துடன் அதை எண்ணிக்கொண்டே இருந்தால், ஆர்வத்துடன் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே இருந்தால், பிரம்மன் அடையப்பட வேண்டிய வஸ்துவல்ல, அது அறியப்பட வேண்டிய வஸ்து, அதை அறிந்து கொண்டேன். பிரம்மன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. கடவுள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப எனக்குள்ளே இருக்காருங்கிறத நினைக்க மாட்டோம். எல்லா இடத்துலையும் இருந்தா, இங்கேயும் இருந்தார்னா அவரை அடையணுமா அறியணுமா? ஏதோ ஒரு பொருள் வெளியே இருக்கு, அதை அடையணும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கிற பொருளை அடையணுமா அறியணுமா? அறியணும். அப்ப எனக்குள்ளே இருக்கார், இந்த இடத்துல இருக்கார், இந்த இடத்துல. இதை அறிவுபூர்வமா தத்துவத்தை உணர்ந்து இருப்பது பிரம்மன் மட்டுமே. எனக்குள்ளும் வெளியிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தத்துவம் என்று அறிந்துவிட்டால் அந்த அறிவில் நானும் அதுதான். வெளியே இருக்கிற அந்த பிரம்மன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கிறது அதுதான். இந்த எல்லாமா இருப்பது அவர், நானும் அவர் தான். அப்படிங்கிற அறிவு வந்துவிட்டால் அதை தொடர்ச்சியாக அதில் உறுதியான எண்ணத்துடன் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்க ரெண்டாவது சொல்றார். அந்த சாதகன் புமாஸ் தத்தி, ஞேயம் தத்தி அறியப்பட வேண்டும். இந்த கடைசியில்
புமாஸ்தத்தி பவேத் சீக்கிரம் ஏயம். அந்த ஜாதகன் அறியப்பட வேண்டிய அந்த வஸ்துவாகவே சீக்கிரம் பவேத். எப்படி ஆகுறானா? ரொம்ப வேகமாக ஆயிடுறானா. எப்படி இதவே நினச்சிக்கிட்டு இருந்தா அவன் வேகமாக ஆகிவிடுகின்றான். புரியாமல் நான் பிரம்மன் நான் பிரம்மன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தா நீ பிரம்மன் ஆக மாட்ட. ஆனால் என்ன வருமா? புண்ணியம் வந்துடுமா. உனக்கு புண்ணியம் கிடைக்கும். புரியுதா? அந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிறத வார்த்தையை சும்மா உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க, அது அர்த்தமெல்லாம் புரியலை. புண்ணியம் கிடைக்கும், ஆனால் நீ பிரம்மனாக மாற மாட்டாய். ஆனால் புரிஞ்சு அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்துச்சு பண்ணுனா உறுதியாக ஆகிவிடுவாய். அதாவது தியானித்தால் சீக்கிரம் ஞான நிஷ்டை. அதாவது நிறையா பேருக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும், எத்தனை ஜென்மம் ஆகுமோ, எப்போ வரப்போகுதோ அப்படின்னு இந்த இந்த எண்ணத்திலேயே பண்ணுறதில்ல. அது எப்பயும் வந்துட்டு போய் நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன வந்துடுறாரு? சீக்கிரம்ங்கிறாரு. அதாவது நம்பிக்கை வேணும். இப்போ வால்மீகி விஸ்வாமித்திரர்லாம் எத்தனை வருஷம் தவம் பண்ணாங்க. விஸ்வாமித்திரர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு தவமெல்லாம் போன பிறகு நான் இனிமேல் ஆக மாட்டேன், பிரம்மரிஷி ஆக மாட்டேன்னு உட்காந்துருந்தானே ஆயிருப்பாரா? எவ்வளோ முயற்சி பண்ணி ஆகுறாரு. வீழ்ச்சி அடைஞ்சாலும் விட்டாரா சாதனையை? தொடர்ச்சியாக செஞ்சு ஆஞ்சாரா இல்லையா? அதோட நீ என்ன பண்ணு, இந்த எண்ணத்தை செய்யணுங்கிற ஒரு சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மருந்து ஒருத்தனுக்கு தேவை இருக்குது, அந்த மருந்தை சாப்பிட்டா அது வந்து வேறு இந்த நோய்க்கு அதே மருந்து அது கிடைச்சாதான் நோய் தீருங்கிறாரு. அந்த மருந்து எப்படிப்பட்ட நோய் மருந்து தெரியுமா? சுவாதி நட்சத்திரம் இருக்கணுமா அன்னைக்கு மழை பெய்யணுமா. என்னைக்கு சுவாதி நட்சத்திரம் மழை பெய்யணும். அந்த மழை தண்ணி எங்கே விழுகணுமா? மண்டை ஓட்டில் விழுகணுமா. சுவாதி நட்சத்திரம் மழை பெஞ்சு அது மண்டை ஓட்டில் தண்ணி விழுகணுமா. அப்போ தவளை வந்து அந்த தண்ணி கிட்ட உட்காந்துருக்கணுமா. அப்போ பக்கத்தில் நல்ல பாம்பு வரணுமா. வந்து அந்த தவளையை பிடிக்க போகும்போது தவளை தப்பிச்சிடணுமா. அந்த விஷம் வந்து தண்ணிக்குள்ளே விழுகணுமா ஒரு சொட்டு. அந்த தண்ணியை எடுத்து சாப்பிட்டா இந்த நோய் தீரும்னு ஒன்று இருக்குது. இது அது நடக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். நட்சத்திரம் வரணும், அன்னைக்கின்னு மழை பெய்யணும், அது மண்டை ஓட்டில் பெய்யணும். அப்போ தற்செயலாக தவளை வந்து அங்கே உட்காரணும். நம்பிக்கையோட பண்ணால் அதுவும் நடக்குங்கிறாங்க. அப்படி எதிர்பார்ப்பு எப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்னு இல்லை. என்ன பண்ண சொல்கிறாருன்னு சொன்னால், நீ அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் உனக்கு உறுதியாக ஆகிவிடும், சீக்கிரம் ஆகிவிடும் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மர கீடவத்து. பிரம்மர கீடவத்துனா புழுவானது குளவியாக ஆவதை போல. குளவி வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு இதெல்லாம் பண்ணதான். அது வந்து அதனுடைய வாரிசை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொன்னால், ஒரு புழுவை கொண்டாந்து இந்த கூடு பார்த்துருப்பீங்க. இந்த குளவி கூடு கட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே உடச்சி பார்த்தா ஒரு புழு இருக்கும், பச்சை கலர் ஒரு புழு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அதை கொத்திக்கிட்டே இருக்குமா. அப்போ இந்த குளவியவே நினச்சிக்கிட்டு இருக்குமா. அது எப்போ வருதோ எப்போ நினச்சிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் இந்த புழுவுக்கு என்ன நினப்பு இருக்கும்? குளவி நினப்புலேயே அது என்ன பண்ணிடுது? குளவியாக மாறி விடுகிறது. அது வந்து தன்னுடைய வாரிசை புழுவிலேருந்தே உருவாக்குது. எப்படி உருவாக்குது? ஒரு புழுவை கொண்டு வந்து வச்சு அதை கொத்தி கொத்தி குளவியை நினைக்க வச்சு அந்த குளவிங்கிற எண்ணத்துல என்ன ஆகுது? புழுவு முதல்ல மட்டுக்கான ஒரு அடைஞ்சு கிடந்த புழுவு அப்புறம் எப்படி ஆயிடுது? ஒரு பெரிய குளவியாக மாதிரி சுதந்திரமாக பறக்கிற சக்தி வந்துடுது அதுக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுது முதல்ல. ஆனால் அந்த நினைப்பு வந்த உடனே என்ன ஆயிடுது? மாறி விடுகிறது. அது மாதிரி நீ எல்லா சாதனையும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நிறைய சிரமம் இருக்கும். தத்துவம் புரிஞ்சுக்கிறத விட சிரமம் இல்லை, தத்துவத்துக்கு தகுதி இருக்கே அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். பண்ணி இந்த தத்துவத்தை புரிஞ்சு நான் பிரம்மனுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதவே நினச்சிக்கிட்டு இருந்தா புழுவு எப்படி குளவியாக மாறி பறந்து ஆனந்தமாக வெளியே போகுதோ அப்படி நீயும் பிரம்மனாக ஆகிவிடுவாய். எத்தனையோ புழு இருக்கு, எல்லா புழுவுக்கும் அந்த கதி கிடைக்குதா? புழுவாவே பிறந்து புழுவாவே வளர்ந்து புழுவாவே தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்ணி புழுவாவே மடிந்து விடுகிறது. சில புழுக்கள் மட்டும் குளவியின் வாயில் சிக்கி அதன் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு அதனுடைய எண்ணமாகவே உருவாக்கி அந்த எண்ணத்திலேயே இருந்து குளவியாக மாறி சுதந்திர இது முட்டகான ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேற எப்படி போகுது? அழகா பறந்து முறம் சுத்துது. அது மாதிரி இந்த பிரம்மன் எத்தனையோ ஜீவர்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், மடிகிறார்கள். அதில் ஏதோ ஒரு புழு மட்டும் குளவியின் கையில் சிக்குவது மாதிரி ஏதோ ஒரு ஜீவன் பிரம்மன் என்ற எண்ணத்தில் வந்து
பிரம்மத்தை அறிந்து அந்த பிரம்மன்கிற எண்ணத்திலேயே நிஷ்டையாக ஆகி அதுவாகவே தியானித்து அவனும் பிரம்மனாகவே ஆகி பிறவா நிலையை அடைகின்றான், நிறைநிலையை அடைகின்றான். அவன் மீண்டும் பிறப்பதில்லை, அவனுக்கு அடுத்த பிறவி என்பது இல்லை. இப்படி நீ தியானிக்க வேண்டும் என்று இந்த கருத்தை சொல்லுகின்றார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யத் வஸ்து, ஒரு சாதகன் யத் வஸ்துன்னா எந்த வஸ்துவை, இந்த முதல் வரியில் பாவிதம் தீவிர வேக்கேன யத் வஸ்துன்னு இருக்கு. அந்த வஸ்து அந்த பிரம்மனைன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு சாதகன் பிரம்மனை, அந்த பிரம்மனை நிச்சயாத்மனா, அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை, நான் பிரம்மன் என்ற உறுதியான அறிவுடன், நிச்சயாத்மான உறுதியான அறிவுடன், நான் பிரம்மன்தேங்கிற அறிவில் பிசிறு இல்லை, சந்தேகம் இல்லை, உறுதியான அறிவுடன் தீவிர வேகேன, அந்த பாவிதம் தீவிர வேகேன, தீவிர வேகேனன்னா ஆர்வத்துடனும், அது நம்பிக்கையோட ஆர்வமாக தொடர்ச்சியாக, சும்மா எப்பயோ ஒரு நாள் நினச்சிக்கிட்டல, தொடர்ச்சியாக பாவிதம் தியானித்தால், அந்த பிரம்மனை உறுதியான அறிவுடன் ஆர்வத்துடன் தொடர்ச்சியாக நீ தியானித்தால், புமான், இரண்டாவது வரி, புமான்னா அந்த வஸ்துவாகவே, அந்த பிரம்மனாகவே சீக்கிரம் பவேத், சீக்கிரம் பவேத், அதாவது பவேத் சீக்கிரம் இருக்கு, அதை பிரிச்சோம்னா சீக்கிரம் பவேத்து, தாமதம் இல்லாமல் வெகு விரைவில் ஆகின்றான். தத்தின்னா அந்த வஸ்துவாகவே சீக்கிரம் பவேத், தாமதம் இல்லாமல் வெகு விரைவாகவே ஆகின்றான். எப்படி? ஞேயம் பிரமர கீடவத்து, ஞேயம்னா அறிய வேண்டிய அந்த வஸ்துவாகவே வச்சுக்கணும். தத்திக்கு முன்னாடி இந்த ஞேயம்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறணும். தத்திக்கு முன்னாடி ஞேயம்ங்கிற வார்த்தையை சேர்த்து அறிய வேண்டிய அந்த பிரம்மனாகவே வெகு விரைவில் ஆகிவிடுகின்றான். எப்படி? கீட பிரமர கீடவத்து, கீடனா புழுவானது, பிரமரனா குளவியாவதை போல, இந்த புழுவானது எப்படி குளவியாக மாறுகிறதோ அதை போல இவன் ஆகிவிடுகின்றான். அப்போ என்ன சொல்கிறாரு? தீவிரமாக நான் பிரம்மன் என்ற தத்துவத்தை புரிந்து அதில் உறுதியோடு ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக இருந்தால் அவன் புழு எப்படி குளவியாக மாறுகிறதோ அது மாதிரியாக அவன் ஆகி விடுகின்றான். 141 படிக்கலாம். அதிருஷ்யம் பாவரூபஞ்சம் சர்வமேவ சிதாத்மகம் சாவதானதயா சித்யம் ஸ்வாத்மானம் பாவயேத் புதக. அதிருஷ்யம் பாவரூபஞ்சம் சர்வமேவ சிதாத்மகம் சாவதானதயா நித்யம் ஸ்வாத்மானம் பாவயேத் புதக. இங்க ஞானியானவன் எதை எப்படி தியானிக்க வேண்டும் என்ற கருத்து. நான் பிரம்மன் தியானிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. எதையெல்லாம் இவன் பிரம்மனாக தியானிக்க வேண்டும், அதை எப்படி தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். இங்கே சர்வாத்ம பாவம், இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே இவன் அறிந்தது அறியாதது எல்லாவற்றையும் பிரம்மனாக தியானிக்க வேண்டும். சைதன்ய சொரூபமாக தியானிக்க வேண்டும். அது அறிவு சொரூபமான, உணர்வு சொரூபமான, சித் சொரூபமான வஸ்து. அது எது? பாவயேத் புதகங்கிறார். புதகன்னா ஞானியானவன் தியானிக்க வேண்டும். இந்த அர்த்தம் எப்படின்னா, ரெண்டாவது வரையில் கடைசி வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவயேத் புதகன் இருக்கு. புதகன்னா ஞானியானவன், பாவையை தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்க வேண்டும் முதல்ல சொல்றார். முதல் வரியிலிருந்து சிதாத்மகம், சைதன்ய ரூபமாக, அது உணர்வு சொரூபம், அறிவு சொரூபம், சித் சொரூபம் என்று ஞானியானவன் தியானிக்க வேண்டும். எதையெல்லாம் தியானிக்கிறதுப்பா? சித் சொரூபம் எதை தியானிக்கிறது? என்னை மட்டும் தியானிக்கிறதா, பிரம்மனை தியானிக்கிறதான்னா அடுத்து வரிசையாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். அதாவது இங்கே வைராக்கியமெல்லாம் இங்கே தேவையில்லை. வைராக்கியம் பற்றிய விஷயமெல்லாம் இங்கே பேசக்கூடாது. வைராக்கியத்தில் தோஷ தரிசனம். ஒரு பொருளை நீ பார்த்தேன்னா என்ன, ஒரு அதில் இருக்க தோஷத்தை பார்த்தா தான் அது வேணான்னு ஒதுக்க முடியும்.
இதெல்லாம் அந்த சாதக நிலையில். இங்கே என்ன வந்திருக்கு? எந்த பொருளை பார்த்தாலும் அது பிரம்மன் சைதன்யம்னு பார்க்கணும். வைராக்கியத்துக்கு எப்படி பார்ப்போம்? அப்படி பார்க்கக்கூடாது. இந்த பொருள் நீ அனித்தியங்கிற பொருளை பார்ப்போம். இங்கே எல்லாமே பிரம்மன்னு பார்க்கணும். அதனால் கவனமாக அதை செய்யணுங்கிறார். அதை வரிசையாக லிஸ்ட்டு போடுறார். எதை? முதல்ல ஸ்வாத்மானம், தன்னை முதல்ல பிரம்மனாப்பார். தன்னைய தான் ஜடம் கிடையாது, தான் சைதன்யமான பிரம்மஸ்வரூபம் சொல்லி முதல்ல தன்னை பிரம்மனாக தியானித்தல். அடுத்து என்ன சொல்ல பாருங்க. அதிருஷ்யம் முதல் வரியில, இரண்டாவது வரி கடைசி வார்த்தைக்கு முதல் பகுதியும் சுவாத்மானம். பிறகு முதல் வரியில அதிருஷ்யம் பாவ ரூபஞ்ச சர்வமேவ. அதிருஷ்யம்னா நம்ம கண்ணுல எதையெல்லாம் பார்க்கிறோமோ, அறிந்தது அனைத்தும், கண்ணுக்கு தெரிகிற எல்லாம். இப்போ கண்ணு முன்னாடி என்னையெல்லாம் தெரியுதோ எல்லாவற்றையும். சிலது கண்ணுக்கு தெரியல. எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கு, எத்தனையோ கேலக்சி இருக்கு. இது பூமிக்குள்ளே நடுவில் என்ன இருக்குன்னு தெரியாது, கடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. வேற யாரோ ஒருத்தர் வந்து பார்த்து நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். சொர்க்கம் பார்க்கல, கண்ணுக்கு தெரியலை. நரகம் பார்க்கல, கண்ணுக்கு தெரியலை. அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ கண்ணுக்கு தெரிகின்ற அதிருஷ்யம்னா கண்ணுக்கு தெரிகின்ற அனைத்தையும், கண்ணுக்கு தெரியாத பாவ ரூபஞ்ச, அதான் அதிருஷ்யம்னா கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாதங்கிறது அதிருஷ்யம். பாவ ரூபஞ்சன்னா தான் கண்ணுக்கு தெரிகின்ற சர்வம் ஏவ, இவ்வுலகம் அனைத்தையும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும். சொல்வார்ல திருவிளையாடல் வசனத்தில், ஆமா, உனக்கு புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்தையும் அறிவோம் பாரு. பகவான் சொல்றாரா இல்லையா? உண்மையிலேயே நம்மகிட்ட ஒரு அறிவு இருக்கு. இது தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தெரியாதுங்கிறதுக்கு அறிவு வேணுமா வேணாமா? எனக்கு இது தெரியாததுன்னு சொல்றதுக்கு அறிவு வேணும், தெரியும்னு சொல்றதுக்கு அறிவு வேணும், தெரியாதுன்னு சொல்ற அந்த அறிவு இருக்கே, அதுதான் சைதன்ய ஸ்வரூபம். அந்த அறிவு எப்பொழுதும் ஆதார அறிவு. இது இந்த அறிவு எனக்கு தெரிஞ்சிருக்கு, பிறகு தெரியாமல் போயிடுது. இது தெரியும், இது தெரியலை. அறிந்ததையும் அறியாதையும் அறிவு, புரிந்ததையும் புரியாததையும் அறியும் அறிவு, உணர்வும் அறிவு. நீ கண்ணில் எதையெல்லாம் பார்க்கின்றாயோ அதுவும், எதையெல்லாம் பார்க்கவில்லையோ அதுவும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும், தன்னையும் எப்படி தியானிக்கணும்ட்டாரு? எல்லாவற்றையும் சைதன்ய ரூபமாக, பாவையேத் புதக சிதாத்மகம், சித் ஸ்வரூபமாக, சைதன்ய ஸ்வரூபமாக தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்கணும்னு சொல்றார் அடுத்து. சாவதானதயா நித்தியம், கவனமாக எச்சரிக்கையுடன் எப்பொழுதும் டர். கவனமாக தியானிக்கணுமா, எச்சரிக்கையாக தியானிக்கணுமா, எப்பொழுதும் டர். ஏன் கவனமான்னு சொல்கிறாருன்னா, நீ விவகாரத்தில் நீ பார்க்கும் பொழுதெல்லாம் யார்த்தையா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன எல்லாம் பிரம்மன்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவன்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும். என்ன பேசணும், ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? பிரம்மனுங்கிற எண்ணம் இருக்கணும். நீ பார்க்குறதெல்லாம் பிரம்மனா பாருன்னு சொல்லிட்டு பிறகு எப்படி என்ன பண்ணுவேன்? விவகாரத்தில் அந்த பொருள் அப்படியே தெரியும். நான் அறிவில் நீ கவனமாக அந்த தியானத்தை பண்ணணும். பிறகு எல்லாம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு பிறகு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த சொல்லுவாங்கள்ல, எல்லாம் நீ செய்யலாம் கடவுள் தான் செய்கிறான்னு, தப்பெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்? நான் செய்யலை கடவுள் செய்கிறான்னு சொல்லுவான். அது எவ்வளோ முட்டாள்தனம். நல்லது செஞ்சால் நான் செஞ்சேன்பான், தப்பு செஞ்சால் கடவுள் செஞ்சான். அகங்காரத்தை நீக்கிறதுக்காக சொல்கிறது. கடவுள் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அதுக்காக தன்னுடைய ஆணவம் குறையிறதுக்காக சொல்கிறது. நல்ல ஒன்றை மட்டும் சொல்கிறது, ஒன்றை மட்டும் அப்போ தண்டனை கொடுக்குறதும் கடவுள் ஏற்றுக்கிறணும்ல. அப்படி பண்ணுறது இல்லை. கவனமாக விவகாரத்தில் கவனமாக கையாள வேண்டும். விவகாரத்தில் வேறுபாடு இருக்கும். புலியும் நாராயணன் சொல்கிறார், புளியை போய் கட்டிப்பிடிக்க முடியுமா? ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா, புலியும் நாராயணன்னா புலிகிட்டேருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டே இருக்கணும். ஆனால் அதனுடைய சொரூபம் கடவுள் சொரூபம். அன்னைக்கு சொன்னார்ல, எல்லாத்தையும் நாராயணனை பாருன்னு சொன்ன உடனே யானைப்பா ராமகிருஷ்ணன் சொன்னாரா இல்லையா? அந்த உபதேச மஞ்சரில் வரும்னு நினைக்கிறேன். யானை மதம் பிடிச்சி வருது, சிஷியர்கள்லாம் வர்றாங்க. யானைக்கு மதம் பிடிச்சி ஓடு ஓடுன்னு கத்துறாரு. யானைப்பான் கத்துறான். ஒருத்தன் மட்டும், ஏன் யானையும் கடவுள் தானே, யானையும் நாராயணன் தானே அப்படின்னு அப்படி எல்லா சிஷியரும் ஓடிட்டான். இவன் யானை என்ன பண்ணிச்சு, தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு, கீழே விழுந்து மயக்கம் போட்டான். அப்புறம் யானை போன பிறகு சிஷியர்களும் தண்ணியை தெளித்து தூக்கிட்டு ஒரு ஆசிரம் தண்ணி தெளிக்கிறாங்க. ஏன் இப்படி ஆயிட்டு அப்படின்னு கேட்டக்க அவன் என்ன சொன்னான்? உங்கள் உபதேசம்தான் குருவேன்னா.
ஏன்டா ஓடலைன்னு கேட்டதுக்கு, நீங்கள் உபதேசம் பண்ணீங்க எல்லாத்தையும் நாராயணனை பார்க்க சொல்லி, யானையும் நாராயணனை பார்த்தேன், அதனால் வந்த வினைன்னா. சரி, நான் யானையை நாராயணனை பார்த்தேன், யானை பாகன நாராயணனை பார்த்துருக்கணுமா இல்லையா? அவன் தான் ஓடு ஓடுன்னு சொன்னான்ல அப்படிங்கிறாரு. இது அறவரை ஞானம். யானை பாக ஓடுங்கிறேன், அப்போ அவனை நீ நாராயணனை பார்க்கல இல்லை? அது மாதிரி பிரம்மனா பாருன்னு சொன்னால் விவகாரத்தில் அது அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் நடப்போம். ஆழ் மனசில் பிரம்மனாக பார்க்க வேண்டும். அதனால் கவனமாக எச்சரிக்கையுடன் நித்தியம் எப்பொழுதும் எந்த விவகாரம் பண்ணாலும் வெளியே எல்லா விவகாரம் நடக்கும். ஆழ் மனசுக்குள்ள அந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆழ் மனசில் எல்லாம் ஒரே தத்துவம் தான். வெளியே அம்மானா அம்மா, தங்கைனா தங்க, மகன்னா மக, மனைவினா மனைவி, அப்பான்னா அப்பா, மகன்னா மகன், அந்த வேறுபாடு வெளியே இருக்கும். ஆள் மனசில் எல்லாம் பிரம்மஸ்வரூபம், எல்லாம் கடவுள் ஸ்வரூபம், எல்லாமா கடவுள் இருக்கான்னு தன்னை மறந்துடுறது. இதெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டும்ங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளிகிட்ட போய் கேட்டார். காளி காட்சி கொடுத்துச்சு, எல்லா தரிசனம் பண்ணார். நீ இன்னும் எவ்வளோ ரூபத்திலே வந்த காட்சி, நீ எத்தனை வடிவத்திலே காட்சி கொடுக்குற, எல்லா ரூபத்தையும் காமிச்சு இவர் ரூபத்துலேயும் நின்றுச்சான், நீயும் நான் தான் பண்ணிச்சான். புரியுதுங்களா? அது மாதிரி தன்னையும் கண்ணில் தெரிவதையும் கண்ணில் தெரியாததையும் அனைத்தையும் நீ பிரம்மனாகவே பார், கவனமாக பார். விவகாரத்தில் கொண்டு வந்துடாத. விவகாரத்தில் அதாவது அப்படித்தான் இருக்கும். ஆள் மனசில் கொண்டு வரணும். எப்போ? ஒரு நேரம் பார்த்து ஒரு நேரம் பார்க்காம நித்தியம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அதை எவ்வளவு நாள் பார்க்கணும்னு சொன்னால், எவ்வளோ நாளைக்கு தான் தியானிக்கணும்? மனசு அடங்கி இந்த நிலை பெறுறது வரைக்கும் இந்த சிந்தனையை கொண்டு வரணும். நான் எவ்வளோ சாப்பிடணும் ஒருத்தன் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு எவ்வளோ சாப்பிட்டா வயிறு நிறையும்னா அது உனக்கு தான் தெரியும். வயிறு நிறையிறது வரைக்கும் நீ சாப்பிட்டுத்தே ஆகணும். நல்லா சாப்பிட்டுதேன் வயிறு நிறையலேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன பண்ணுறது? நல்லா சாப்பிட்டேன் வயிறு நிறையலைன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா, நீ நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாதே நிறையும். சாப்பிட்றதே வழி. வயிறு நிறையிறதுக்கு என்ன வழி? சாப்பிட்றது. இந்த பிரம்மன் ஆகிறதுக்கு என்ன வழி? அதை பற்றி சிந்திக்கிறது தான், தொடர்ச்சியாக சிந்திக்கிறது தான். நான் இன்னும் பிரம்மனா சிந்திச்சு ஆகலை, எனக்கு வரலைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சிந்தி, இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணேன், அதவே சிந்தி. பிரம்மனாக அந்த சொரூபத்தில் நீ ஊறுறது வரைக்கும் அதவே சிந்தி, நித்தியம் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்ணுற. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல் வரி கடைசி வார்த்தை எடுத்துக்க. இந்த ஸ்லோகத்தில் புதகன் இருக்கு, பவேத், அதாவது பாவையேத் புதகன் இருக்கு. பாவையேத் புதக, அந்த புதகங்கிறத முதல்ல எடுத்துக்கிடுவோம். புதகன்னா ஞானியானவன். அதுக்கு முதல் வார்த்தை ஸ்வாத்மானம், தன்னையும். இங்கே தன்னையும்னு எடுத்துக்கணும். பிறகு முதல் வரியிலிருந்து வரணும். தன்னையும். அதிருஷ்யம், கண்ணிற்கு தெரியாத, கண்ணிற்கு தெரியாததையும். பாவ ரூபஞ்ச, கண்ணிற்கு தெரிகின்றதையும். சர்வம் ஏவ, இவ்வுலகம் அனைத்தையும். தன்னையும் கண்ணிற்கு தெரியாததையும் கண்ணிற்கு தெரிகின்றதையும் இவ்வுலகம் அனைத்தையும். சர்வம் ஏவ, உலகம் அனைத்தையும். சிதாத்மகம், சைதன்ய சொரூபமாக. அடுத்த வரி சாவதானதயா, கவனமாக, நித்தியம் எப்பொழுதும், கவனமாக எப்பொழுதும், சைதன்ய சொரூபமாக எப்பொழுதும் தொடர்ந்து. சாவதானதையன்னா கவனமாக. பாவையேத், அந்த புதகைக்கு முதல் வார்த்தை பாவையேத்னா தியானிக்க வேண்டும். ஒரு ஞானியானவன் தியானிக்கணும், எப்பொழுதும் தியானிக்கணும், கவனமாக தியானிக்கணும். எப்படி? சைதன்ய சுரூபமாக தியானிக்கணும். எதை தியானிக்க வேண்டும்? தன்னையும் சைதன்ய சுரூபமாக பார்க்க வேண்டும், பார்த்ததையும் சைதன்ய சுரூபமாக பார்க்க வேண்டும், பார்க்காததையும் சைதன்ய சுரூபமாக பார்க்க வேண்டும். இவ்வுலகம் அனைத்தையும் சைதன்ய சொரூபமாகவே பார்க்க வேண்டும். இந்த பகவத்கீதையில் கூட அந்த 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் வரும். அதில் என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் விபூதி யோகம், விஸ்வரூப தரிசனத்தில் என்ன எல்லாத்தையும் பகவானாக பார்க்க சொல்லியிருக்கார். அது மாதிரி எல்லாவற்றையும் நீ பிரம்மனாக தியானிக்க வேண்டும். இன்னும் 3 ஸ்லோகம் இருக்குது. இந்த 3 ஸ்லோகம் அடுத்த ஒரு முடிவரை அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம். இந்த அபரோக்ஷ அனுபூதியை அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.